உங்க பொண்ணை கெடுக்கிறதே நீங்க தான். என்ன ஆமா, பெத்தவங்க தான் கெடுக்குறீங்க. இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ண அத பண்ணுன்னு சொல்லி கொடுத்து கெடுத்து இப்ப இந்த மேல ஆட விட்டுக்கிட்டு இந்த ரீல்ஸ் பண்ணா கேட்றுவாங்களா? பொண்ணுக்கு வந்து நீங்க ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து இந்த வேலையை பாக்குறதுக்கு வேணா தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயில இருந்து வர வச்சிராத. வந்தாத வீட்டு பக்கம் என்ன கொலைக்காரன் ஆக்கிறது வந்து. ஆமா நீங்களும் வந்துடாதீங்க. ரெட்ட கொலைக்கு நாளா ஆயிடுவேன் நான் சொல்லிட்டேன். இந்த பாரு, ஆட்டுக்கறி செஞ்சு வச்சிருக்கேன். இப்போ வந்து சாப்பிடுறியா இல்லையா? வருவான்னு நினைச்சு செஞ்சு வச்சிருக்கேன். இப்ப எதுக்கு சொன்னா? வா மாப்ள, நீ என்ன அந்த ரீல்ஸ் பண்ணிருந்தியா? ஏய் சூப்பரா பண்ணப்பா. அத்த நீங்க தான் கேமராமேன். காமெடி தான பண்ணீங்க. சும்மா அத்த உங்களை சும்மா திட்டி பார்த்தா. நான் ரெடிமா. நான் அதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணு. ஆனா உன்கிட்ட நிஜமாவே சொல்றேன் பாரு, நீ பண்றதுக்குள்ளே டைமிங் வச்சு பண்ண வேண்டியதானே. இப்ப ஸ்டார்ட் பண்ணு. நல்லா பண்ணு ஒழுங்கா. அதெல்லாம் நான் பாத்துப்பேன். நீ எடுக்கிற வேலையை மட்டும் பாரு. 1 2 3 தோசை இட்லி சாம்பார் சட்னி தேடி பிடிச்சு ஓட்டல வாயில வந்த பாசல் நல்ல ஓட்டல தெரியல வாயில வந்தது சரியில்லை. தோசை முடிஞ்சிச்சா? தோசை சாம்பார் சட்னி வந்துட்டாயா அழுகுக்கு மூக்கு வருத்த மாதிரி வந்துட்டாயா. நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா. ஆஃப் பண்ணு. என்ன இதெல்லாம் அநியாயமா இருக்கு. என்ன அநியாயம் இது? இல்ல உங்க பொண்ணு நீங்களே கெடுக்குறீங்களா? இது ரீல்ஸ் பண்றதுனால கெடுக்குறதா? ஆமா. என்ன கெடுக்குறாங்க வேற? சும்மா நீங்க என்ன அந்த பொண்ணுக்கு கேமராமேனா? எந்த வீட்லயும் தனியா நடக்காது அத்த. இப்போ என்ன ஆயிடுச்சு? என்ன அநியாயம் பண்ணிட்டாங்க அப்போ? இதுதான் நீங்க அம்மா வீட்டுக்கு ஓடி வந்துறியா? அங்க இருந்தா நான் வந்து கேக்குறேன்னு சொல்லிட்டேன். என்ன கேக்குற? உங்க பிரச்சனை நீங்க பேசாதீங்க. இல்ல நீங்க பேசாதீங்கன்ற. நான் பேசுறது யார் பேசுறது? அதான் சொல்றேன்ல, உங்க பொண்ணை கெடுக்கிறதே நீங்க தான். என்ன ஆமா, பெத்தவங்க தான் கெடுக்குறீங்க. இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ண அத பண்ணுன்னு சொல்லி கொடுத்து கெடுத்து இப்ப இந்த மேல ஆட விட்டுக்கிட்டு இந்த ரீல்ஸ் பண்ணா கேட்றுவாங்களா? பொண்ணுக்கு வந்து நீங்க ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து இந்த வேலையை பாக்குறதுக்கு வேணா தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயில இருந்து வர வச்சிராத. வாயில தான் வந்து ரீல்ஸ் பண்றதுனால இப்போ எதனா வந்துச்சு உங்களுக்கு? ஆமா வந்துச்சுதான். என்ன வந்தது? என்ன வந்ததுன்னா நான் டீசன்ட்டா தான பண்ணிட்டு இருக்கேன். நான் என் பொண்ணு நான் அழகா ட்ரெஸ் பண்ணி வச்சிருக்கேன். வீட்டுக்கு அனுப்பாதீங்க. ஏன்னா அங்க வந்து என்னமா இவ இப்படிதான் இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்கா இன்ஸ்டாகிராம்ல இவ. வழக்கு பிடிச்சி நிக்கிறீங்க. உனக்கு வெக்கமா இல்ல? வழக்கு பிடிக்கல, கேமரால தான் பிடிச்சேன். ஏய் தப்பா பேசாத. இந்த பெண்ணா நடந்துருச்சு, நீ தப்பா பேசிட்டு இருக்க. எங்க அம்மாட்ட நான் வெச்சுக்கோன்னு சொல்றேன். எதுக்கு வந்த? எங்க அம்மா பார்க்க வந்த? அம்மா கூட சரி தான வந்த. அம்மா பார்க்க வந்த. ஆமா. இப்ப என்ன? உங்க நின்னு உங்க கேமரா வந்து புடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. நீ அங்க ரீல்ஸ் ஆடிட்டு இருக்க. சாம்பார் சட்னி அதுலயே தீனி தானா? தீனி பண்ணாங்களா? அது ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அந்த பாட். ட்ரெண்ட். ஏன் அத்தா இதை செஞ்சு சொல்றேன். நீங்களே உங்க பொண்ணை வச்சுக்கிட்டு சரி விடுங்க, நாங்களே வச்சுக்கிறோம். நீங்க அனுப்பவே வேண்டாம். நல்லபடியா உங்க பொண்ணை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு கூத்தாடிங்கள மாதிரி அப்படியே கூத்தாடிட்டு இருங்க. நான் விட்டுருங்க. என்ன போய் தொலை. எனக்கு தேவையே என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். நீ ரீல்ஸ் பண்ற தப்பு இல்ல. ஆனா என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க வர பத்தியா? இவ போய் சொல்லிட்டு வந்தா. என்ன போய் சொன்ன? எங்க அம்மா கட்டிப்பட்டுச்சு, கீழே தடிக்கு சம்மர் சால்ட் அடிச்சாங்க. அம்மாக்கு உண்மையா தான் அடிபட்டுச்சு. ஏமா காட்டுவா? இல்ல அடிபட்டுதா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இருக்கட்டுமா? அடிபட்டா என்ன பண்ணணும்? போய் ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி நின்று வெயில்ல என்ன ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? போர் அடிக்குது, நல்லா இருக்குன்னு அம்மா தான் சொன்னாங்க. கோச்சுக்காதீங்க. நீங்க நீங்களே வச்சுக்கோங்க. என்னத்த வச்சுக்கிறது? நான் வச்சுக்கிறது. மனுஷன் பேச முடியாது. நான் மனுஷன் பேச முடியாது. நீங்களே மனுஷங்க பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ரீல்ஸ் பண்ண தப்புதான். உங்க புத்தி தான் உங்க பொண்ணுக்கு வந்திருக்கு. புத்தி கிட்ட பேசாத. நான் புத்தி என்ன பேசுவீங்க? எது புத்தி கிட்ட பேசுற? அவ்வளவுதான் பாத்துக்கோ. வயசானவங்க புத்தி கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் டிக்டாக் பண்ணி இத வயசானவங்களா உங்க? வயசானவங்க உண்மையா நீங்க அம்மாவா இருந்தா என்ன பண்ணிக்கணும்? அங்க மாப்பிள்ளை சாப்பிட்டாரு இல்லன்னு தெரியலடி. நீ கிளம்புடி வீட்டுக்கு. இங்க நின்னு மாதிரி அப்படியே நீ பசியும் பட்னியோட தான் வந்திருக்கீங்க. ஆமா பசியும் பட்னி தான் வந்திருக்கோம். மாப்பிள்ளை சாப்பிடணும்னா வந்து சாப்பிடு. எனக்கு தேவை உங்க வீட்டு சாப்பாடு. அந்த எச்சசோர் சாப்பிடுறதுக்கு நான் இங்க வரல. எச்சசோரா? ஆமா பின்ன என்ன எச்சசோர் தான் இது. நீ என்ன பேசுற உனக்கு தெரியுதா ரவி? இந்த பாரு ராதார செம்ம கால்ல இருக்க. அடிச்சு வாயெல்லாம் உடைச்சு விட்டுறேன். அவங்கிட்ட போ, அத கொண்டு இருமானி. அது மிகவும் ஆபத்தான மிருகம். அத்த டைசை நீங்க பண்றது உங்க மனசாட்சி சொல்லுங்க. நான் என் மனசாட்சி நீங்க நான் போய் விசாரிச்சு பாருங்க. நீங்களே போய் விசாரிங்க போங்க. சும்மா வீட்டுக்குள்ள பொண்ணை கட்டி கொடுத்தா அதோட ஒதுங்கிரணும். எங்க பாரு தேவையில்லாம கை நீட்டி பேசாத. எது கை நீட்டி பேசா? கால் நீட்டி பேசிட்டா எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ரவி பேசட்டா? மாமியார்ன்ற ஒரு மரியாதை இல்லையா உனக்கு? என்ன இப்ப நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்ன மாமியார் மரியாதை? சரி இப்ப என்ன அப்படி தப்பு பண்ணிட்டீங்க? நீ எதுக்கு வந்தீங்க? எங்க அம்மா பார்க்க வந்த? என் அம்மா பார்க்க வரல, ரீல்ஸ் கூத்தன வந்திருக்க. சரி விடு, ஆமா அதுதான் வந்தேன். என்னப்பா மாமா கோவம் வந்துருச்சு. அண்ணா அத்தா சூப்பர் அத்தா. இப்படி ஒரு தர்தர் வேணாம். யார் தர்தல? தர்தலா சொல்ல
என்ன தருதுல தள்ள கட்டி வச்சிட்டு என் மண்டலி போட்டீங்களே வாழ்க்கையில என் வாழ்க்கையில மண்டலி போட்டீங்களே வயிறு எரியுது. ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. எரிட்டு விடுங்க. டேய் அது குடிச்சு எரியுதுடா. குடிக்கத்த முதல்ல விடுறா. ஏய் அது பாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ மூடு வந்து ஒண்ணு சொல்லாத. நீ எங்க சொல்லாத. வீட்ல அங்க ரீல்ஸ் பண்றது இல்லையா? இங்க வந்து தான் பண்றல. ஆமா எப்படி சொல்றீங்க? கைகளை உடைச்சி தூக்கி பொடிச்சிருப்ப. கூட சேர்ந்து நீங்க ஆடல. நான்லாம் ஆடல. ஒரு வீடியோ காட்டுங்க, ஆடி இருக்கேன்னு சொல்லிட்டால. ஆடவே இல்ல. ஆடவே இல்லையா நீ? நான் என்ன சொல்றேன் அத்தை? அவனுக்கு வராதுமா. உங்க பொண்ணு நீங்களே வச்சுக்கீங்க. வராதனால தான் வைட் சொல்லு. அங்க பாத்திரம் துவைக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, சாப்பாடு செய்யறதுக்கு அங்க ஆள் கிடையாது. நாங்க ஹோட்டல் சாப்பிட்டு சுத்திட்டு இருக்கோம். இங்க அம்மா ஜாலியா வந்து நின்னு தோசை, இட்லி, சாம்பார், சட்னி என்ன என்ன எழவி அது? செஞ்சு சொல்றேன், வீட்டு பக்கம் வந்துடாத. வீட்டு பக்கம் ஆமா ஆமா சரியா? நல்லதான் பண்ண. நீ வந்து ஏடா நானே கேமரா பிடிக்கிறேன். மானங்கிட்ட போல உனக்கு பொறாமதான். நிறைய வியூஸ் போகுது, ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்கு, லைக் நல்லா வருதுன்னு காண்டுல பேசுறடா. காண்ட வச்சிக்கிட்டு ஒண்ணும் புடுங்க முடியாது. ஆமா சரி அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வயிறு எரியாது போ. அதான் சொல்லிட்டேன் உனக்கு, நீ வீட்டு பக்கம் வந்துடாத. நான் போயிட்டு ஒரு நல்ல வக்கீலா பார்த்து டைவர்ஸ் பத்திரத்தை கையெழுத்து போட்டு அனுப்புறேன். நீ போட்டு அனுப்பு, இதோட முடிச்சுக்கலாம். உனக்கு எனக்கு ஒரு உறவை. ஏன்டா அப்படி தேவையில்லாம கொந்தளிக்கிற? பாக்கலாம். அப்படியே அனுப்புறியா பாக்கலாம். போயிட்டு போ. அம்மா இருமா பாக்கலாம். ஒரு பத்தவங்கள நான் பாத்துக்கிறேன் சாமி. நீ வந்துருவான் போல. டைவர்ஸ் வாங்கி கொடுத்துரும் போல. பிள்ளைங்க அங்க பட்னியா கிடக்குதுங்க. போட்ட ஊறப்பட்ட துணி அப்படியே கிடக்கு. வீடு பெருக்கல, சாமி கும்பிடல. நீங்க வெள்ளிக்கிழமை விளக்கேத்தணும். அங்க பொண்ணு வேலைக்காரியா தான் இருக்கறா. பின்ன வேற என்ன பண்ணனும்? ஏன் நான் ஒரு நாள் இல்லனா நீ செய்ய மாட்டியா? நான் எதுக்கு நீ செய்யணும்? நான் இல்லனா அப்படியே கிழிச்சிருவேன்னு சொல்றேன். கல்யாணம் பண்ணி கொண்டதானே நானு. ஓ கல்யாணம் எதுக்கு தான் பண்ணி வந்தீங்க சார்? வேற எதுக்கு பண்ணுவாங்க? பாத்தியா? தாலி கட்டறதே வந்து இவனுக்கு தொண்டு வேலை செய்யறதுக்கா. இப்போ நீங்க செஞ்சீங்களா உங்க வீட்ல எல்லா வேலையும்? செஞ்சீங்க. இந்த கை அடிபட்ட கை வச்சு பண்ணீங்களா? ஏன் நான் ஏன் பண்றேன்? பண்ணீங்கல்ல. மாமனார் தான் பண்ணாரு. தெரிஞ்சுக்கோ. இங்க எல்லாம் அவர்தான் பண்றாரு. நீ இருக்கே ஒண்ணும் கிடையாது. உடம்பு முடியல ஒரு பொண்டாட்டி உடம்பு முடியல அவங்க செஞ்சுதான். இந்த மரத்தை தலையில தொங்க விட்டு கோமரத்தோட கட்டி வச்சு உரிச்சு அடிச்சனா நீங்க ரெண்டு பேரும் சரி அடிவீங்க. நீ என்ன பேசுறீங்க? சரி கிடையாது. அந்தால ஒரு நாளைக்கு கோமரத்தோட இந்த பூந்தமல்லி பக்கம் ஓட உள்ள நான் யாருன்னு காட்டுறேன். நீ பாக்குற இன்னைக்கு. சரி பாருங்க. பொன்ராஜ் பத்த ரவிராஜ் செய்வான். யார் ஓடுறான்னு பாப்போம்டா. பொண்டாட்டி உடம்பு முடியல செய்வாங்க. உனக்கு வாய் கம்மியா இருக்கு. போ வேலைய பத்திர. தட்டி மூஞ்சிங்க ரெண்டா. கவுத்து போய் போய் பேசணும் வெச்சுக்கோ. நானே இருப்பேன் நானே. அம்மா வந்துட்டாங்க அம்மா பெரிய குண்டா. இந்த வாயில தான பிரியாணி குண்டா வந்ததுன்றா. ஆமா பிரியாணி குண்டா தான் நீங்க. யார் பிரியாணி குண்டா? வேணாம் பிரியாணி குண்டா என்ன? ஏய் யாருடா பிரியாணி குண்டா சொல்ற? கட்டி மூஞ்சின்ற பிரியாணி குண்டான்ற என்ன நினைச்சிட்டு? ஆளை பார்த்தாலே தெரியுதே. ஐயோ நான் தெரியாம மாட்டிக்கிட்டேன் இந்த ஐயோ குடும்பத்துல. சாமி. எங்கெங்கயோ கூப்பிட்டாங்க. எத்தனை பேர் பொண்ணு கொடுக்க வந்தாங்க எனக்கு. திருவாங்கூர் மகாராஜா, மார்க்கண்ட மகாராஜா சொல்லிட்டு. நீதான் பீத்திக்கணும்டா. போடா பீத்த கலப்ப. பீத்திங்கணுமா? டோங்கிரியா கண்ணும் போச்சு காது அவுட்டு. வராத வீட்டு பக்கம் வந்தாத வீட்டு பக்கம் என்ன கொலைக்காரன் நினைக்கிறது வந்து. நீங்களும் வந்துடாதீங்க. ரெட்ட கொலைக்கு நாளாயிடுவேன் நான் சொல்லிட்டேன். இந்த பாரு ஆட்டுக்கறி செஞ்சு வச்சிருக்கேன். இப்போ வந்து சாப்பிடுறியா இல்லையா? வருவான்னு நினைச்சு செஞ்சு வச்சிருக்கேன். இப்ப எதுக்கு சொன்னா? சாப்பிட்டடி. நீ இங்க இருக்கிற பசியோட வாய் இருக்கு பாரு, ஓட்ட வாய். போன நம்ம நிம்மதி சாப்பிட்டுருக்கலாம்ல. ஆமா ஆமா வா மாப்ள. நீ என்ன அந்த ரீல்ஸ் பண்ணிந்தியா? ஏய் சூப்பரா பண்ணப்பா. அத்த நீங்க தான் கேமராமேனா? காமெடி தான பண்ணீங்க. சும்மா அத்த உங்களை சும்மா திட்டி பார்த்தா. ஏ மட்டன் குழம்பா? சோறா சுரணையா சோறுனா எதுக்குடி கூப்பிற? இப்போ இந்த பொழப்புக்கு போய் 4 பேர் போய் பிச்சை எடுத்து சாப்பிடு. என்ன நடந்துச்சு? நீங்க ரீல்ஸ் பண்ண மாதிரி நான் ஒரு ரீல்ஸ் பண்ணேன். போலதான் இது ரீல்ஸ் ஆயிடு. என்னச்சி வெக்கமா இல்ல உனக்கு? நல்லா பண்றடா நீ. ஐயோ நல்லா பண்ணாடி. ஆட்டுக்கறி பண்ற வேலை சும்மா கலாச்சாரத்தவங்க தெரியுது தெரியுது. சாப்பாடு போடு போ. பிராங்க் பண்ணு. இப்ப தெரியுதா மானங்கட்ட குடும்பம் யாருன்னு? சாப்பிடலாம். பசிக்குது எனக்கு. சாப்பாடு போடு போ. ஆட்டுக்கறி குழம்புன்னு வந்தோன சொல்ல கூடாதா? சாரி அத்தவங்க ரொம்ப மகா கேவலமா பேசுறாங்க. ஏன்னா மூஞ்சில வச்சு துப்புற பைத்தியம். பல்லு விளக்கியா? லட்சுமி துப்புறத தெரிக்குது மூஞ்சில. போடி. சரி விடுடி வாடி. நான் கேமரா எடுக்கறேன். நீங்க போங்க. நான் பாத்து. ஏய் நம்ம பண்ணலாம். வாமா நீ எடுமா. முடியலடாப்பா. அப்படியே பண்ணட்டும். தங்கக்கிளி என்ன பண்றது? தோசை, இட்லி, சாம்பார், சட்னி. ஏறா அத நீங்க போங்க. போய் இலைய போடுங்க, பஞ்சைய போடுங்க, வேலைய போடுங்க. போங்க சட்டுப்பட்டு. மரும்புல வந்திருக்கேன் கவனிக்காம. போன கூட மனுஷனடா நீ. ஆட்டுக்கறி கிலோ வெளியில 1000 ரூபாய் விக்குதுடி.
வீரசாலியா பேசிட்டு இருந்த ஆட்டுக்கறின்னு சொல்லிட்டு எறும்பு மாடே மிஸ் பண்ணிருப்பேன் நேரத்துக்கு சோத்து முட்டை ஓ, கை கழுவி. நீ என்ன சொல்லிட்டு இருந்த இப்ப சோத்து முட்டைன்ட்டு ஏன்டா பூனை கருவாடு கலையிற மாதிரி அலையற? அறிவில்ல உனக்கு இப்ப பார்த்தல வாழலையே கருமம் கருமம் வாடி வாமா எல்லாத்துக்கும் கோச்சிக்கிறது நம்ம குள்ள எல்லாம் சக்க சண்டா சண்டை போமா போய் கொட்டிக்கோமா போமா போய் அவனு போடு போ. என்னத்தா எல்லாம் சின்னதா இருக்கு பெருசா வேணும்னா போடு அடுத்த நாள் ராதா சைஸுக்கு எடுத்துக்கோங்க போங்க தலை போய் அப்படியே ஒரு இலை ஒண்ணா நம்மள சொன்னா நீ சோத்து முட்டைன்னு இவன் தான் சோத்து முட்டை போடி பசியில இருப்பான். பிரியாணி குண்டா